எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Let's Crack TN Exams channel. So Unacademy is the India's largest online learning platform. நான் கார்த்திகா பிரியா BE Computer Science முடிச்சிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் TNPSC Group 1 and 2 மெயின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். Group 4 கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா Unacademy லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிடுங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எனக்கு வாங்கிட்டாலும் மற்ற எல்லா டீச்சர்ஸோட வீடியோஸும் உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கும். So when you are getting subscription, use my referral code KPUS to get 10% off. So Unacademy-ல வந்து உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ லைவ் கிளாஸ்ல என்னன்னா நீங்க இன்ஸ்டியூட் போயிட்டு எப்படி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி கிளாஸ்லேயே உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் லைவ் டெஸ்ட் அண்ட் குவிஸ் இருக்கும். ஸோ தட் உங்களோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத நீங்க டெய்லி செக் பண்ணிக்கலாம். அண்ட் அன்லிமிட்டெட் ஆக்சஸ்ல வந்து நீங்க ஒன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா டீச்சர்ஸோட எல்லா லைவ் வீடியோஸும் கிடைக்கும் அண்ட் ரெக்கார்டட் கோர்சஸும் இருக்கும். So these are the top educators with us, and we have varied courses. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து லெசன்ஸ் இருக்கு. And subscription வாங்கும்போது you can get 12 month subscription because இப்போ TNPSC வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் Group 1, 2 and 4 ஓட டேட்ஸ் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாம் அந்த 3 எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க 12 months கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 3க்குமே வந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது என்னோட கோட் KPUS யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 10% ஆஃபர். ஸோ எல்லாரும் இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்ததுனால ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நாலேஜில் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வித் கிளாரிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம இம்யூனிட்டி அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ ஒரு நோய் நம்ம உடம்புக்கு வருது அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணி எப்படி நம்மளை க்யூர் பண்ணுது அப்படின்றதான் வந்து இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு ஆன்டிஜென், அதாவது ஃபாரின் பாடி வெளியில இருந்து வந்து ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ வந்து நம்ம பாடிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேத்தோஜென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த கெமிக்கல்ஸ், ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் தான் வந்து ஆன்டிஜென். ஸோ இந்த ஆன்டிஜெனுக்கு அகைன்ஸ்டா நம்ம பாடியில இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து ஆன்டிபாடி. ஸோ இந்த ஆன்டிபாடியோட வேலை என்னன்னா இந்த ஆன்டிஜெனுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணி அந்த டிசீஸை கியூர் பண்றது தான் வந்து ஆன்டிபாடியோட வேலை. ஸோ இந்த ஆன்டிஜென் அப்படின்றதுக்கு ஆன்டிபாடி ஜெனரேட்டர்ஸ் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் ஒன்ஸ் இந்த ஆன்டிஜென்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆன்டிபாடிஸை வந்து இன்டியூஸ் பண்றது தான் வந்து இந்த ஆன்டிஜென்ஸோட வேலை. ஸோ ஒன்ஸ் ஆன்டிஜென்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மினிட் ஆன்டிபாடிஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் அகைன்ஸ்ட் தோஸ் ஆன்டிஜென்ஸ். ஸோ இம்யூனிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்கு, இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்றது நம்ம பிறக்கும் போதே இன்பார்னா வந்து நம்ம பாடியிலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னேட் இம்யூனிட்டி. அடாப்டிவ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி அப்படின்றது நம்மளோட லைஃப் டைம்ல நம்ம க்ரோ ஆகும்போது நம்ம அக்வயர் பண்ற இம்யூனிட்டி தான் வந்து அடாப்டிவ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் 2 டைப்ஸ் இருக்கு. நேச்சுரலா நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸ்ல அக்வயர் பண்ணிக்கிற இம்யூனிட்டி வந்து நேச்சுரலும், ஆர்டிஃபிஷியலா த்ரூ இம்யூனைசேஷன் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. ஸோ இதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஸோ பொதுவாக ஆக்டிவ் அப்படின்னாலே 2 டைப்ஸ்லயும் ஆக்டிவ் அப்படின்னாலே வந்து இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடி அதுவாகவே வந்து அதுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணி கியூர் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆக்டிவ். பாசிவ்ல என்ன அப்படின்னா இந்த ஆன்டிபாடிஸை வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி அந்த ஆன்டிபாடிஸ் ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பாசிவ். ஸோ ஆக்டிவ்ல வந்து ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம பாடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியாவே நேச்சுரலா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆக்டிவ். பாசிவா வந்து நம்ம வெளியில இருந்து ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஆல்ரெடி ப்ரொடியூஸ்டு ஆன்டிபாடிஸை எடுத்துட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ள போட்டு நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டியில் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன், இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு டிசீஸ் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஆன்டிஜெனோட கேரக்டரிஸ்டிக் என்ன,
ஸோ அது வந்து எப்படி கியூர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து தன்னுடைய மெமரி செல்ஸ்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி அதே ஆன்டிஜன் அதே டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்டிபாடியால வந்து ஈஸியா அதை வந்து கியூர் பண்ண முடியும். அதை அதுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணி ஈஸியா வந்து டிசீஸை கியூர் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்துச்சுன்னா அது ஆக்டிவ் இம்யூனிட்டி. அதுலயே வந்து நேச்சுரல் மெத்தட்ல நம்மளுக்கு பாசிவாகவும் வந்து நம்ம ஆன்டிபாடிஸை வாங்கிட்டோம். அதாவது நம்ம பிறக்கும் போது வந்து நம்ம அம்மா கிட்ட இருந்து த்ரூ பிரெஸ்ட் ஃபீடிங் நம்ம வந்து அம்மா கிட்ட இருந்து சில ஆன்டிபாடிஸை வந்து அவங்க நேச்சுரலா நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து இம்யூனிட்டி இருந்துச்சோ அந்த இம்யூனிட்டி எல்லாமே நம்மளுக்கு நேச்சுரலா நம்மளுக்கும் வந்திருக்கும். ஸோ இதனால வந்து இதை நேச்சுரல் பாசிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அம்மா கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆன்டிபாடிஸ் அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தது அதே ஆன்டிபாடிஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிபாடிஸாவே நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுனால இது வந்து பாசிவ். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ்ல வந்து இம்யூனைசேஷனை வந்து நம்ம வேக்சின்ஸ் மூலயமா வந்து இம்யூனிட்டியை நம்ம ஆர்டிஃபிஷியலா, அதாவது வேக்சின்ஸ் மூலயமா வந்து பேத்தோஜென்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ அந்த பேத்தோஜென்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம பாடியே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது ஆக்டிவ். அடுத்தது பாசிவ் ஆர்டிஃபிஷியல் என்ன அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலா வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆன்டிபாடி. அல்லது வந்து நான் முன்னாடி வீடியோல சொன்னேன் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஸ்மா தெரப்பி அப்படின்றது இட் இஸ் பெஸ்ட் ஃபார் கொரோனா ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னா வந்து அந்த பிளாஸ்மா தெரப்பில ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க கொரோனாவால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிளட்ல இருக்கிற பிளாஸ்மால ஆல்ரெடி வந்து அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும். அந்த டிசீஸை ஃபைட் பண்ணதுக்கான ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எடுத்து நம்ம இப்போ டிசீஸால அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு கொடுக்கும்போது ஸோ நேச்சுரலாவே வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்து இந்த டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து கியூர் பண்ணும். ஸோ அதனால வந்து இதை பாசிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிவ்ல என்ன அப்படின்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற ஆன்டிபாடியை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறது. அதுவே வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ் பை நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா கிடைச்சதுன்னா அது நேச்சுரல். இல்ல ஆல்ரெடி மற்றவங்க உடம்புல இருந்தோ இல்ல சிந்தட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ண ஆன்டிபாடிஸை வந்து நம்ம உடம்புக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அது பாசிவ்ல வரும். அடுத்தது ஸோ இப்போ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து எப்படி இந்த ஆன்டிஜென்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணுது அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ். ஸோ அது நம்ம உடம்புக்குள்ள வரும்போது இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு 2 ஆர்ம் மாதிரி இருக்கு. ஸோ தே ஆர் ஒய் ஷேப்டு. ஸோ இந்த 2 ஆர்ம்ஸை வச்சு அந்த ஆன்டிஜெனை ஹோல்ட் பண்ணிட்டு இதை இன்ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஆன்டிஜெனை வந்து இன்ஆக்டிவேட் பண்றது மூலயமா அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை வந்து நம்மள எதுவும் ஹார்ம் பண்ணாத மாதிரி பண்றது தான் வந்து இந்த ஆன்டிபாடியோட வேலை. அந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல்லா வந்து இந்த ஆன்டிஜென்ஸை வந்து கேப்சர் பண்ணி வச்சுட்டு அதோட அக்ளூட்டினேட் பண்ணும். அக்ளூட்டினேஷன் அப்படின்னா என்னன்னா எல்லா ஆன்டிஜென்ஸையும் ஒரு கிளஸ்டர் மாதிரி சேர்த்துட்டு அதை அது மூவ் ஆக முடியாத மாதிரி அதை இன்ஆக்டிவேட் பண்றது தான் வந்து இந்த ஆன்டிபாடிஸோட வேலை. ஸோ அடுத்தது இனேட் இம்யூனிட்டினா என்னன்னு பார்க்கலாம். இனேட் அப்படின்றது இன்பானா நம்ம பிறக்கும் போதே இருந்த இம்யூனிட்டி. ஸோ அதுல நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா ஸ்கின். ஸோ ஸ்கின்ல வந்து நேச்சுரலாவே நம்மளுக்கு அசிடிட்டி இருக்கு. ஸோ pH லெவல் மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 4.2 அந்த மாதிரி 4.2 அப்படிங்கும்போது அது ஒரு ஆசிட் கண்டிஷன். லெஸ் தென் 7 இருந்தாலே வந்து அது அசிடிட்டி இருக்கிற ஒரு கண்டென்ட். ஸோ ஸ்கின்ல வந்து இருக்கிற அசிடிட்டி மூலயமா வந்து நம்மளோட ஜெர்ம்ஸ் வந்து அகைன்ஸ்டா வந்து அந்த அசிடிட்டி ப்ரொவைட் பண்ணும். அடுத்தது மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்றது நம்மளோட மூக்குல இருந்து நம்ம த்ரோட்டு எல்லா லைனிங்லயும் வந்து இன்டெஸ்டைனல் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்லயும் வந்து இந்த மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும். ஸோ இந்த மியூக்கஸ் மெம்பரேன் மியூக்கஸை வந்து செக்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மியூக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை மூவ் ஆகாத மாதிரி வந்து அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு இது வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கும். இந்த மியூக்கஸ் அப்படின்றது வைரஸையும் பாக்டீரியாவையும் ட்ராப் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால கோல்டு வரும்போது வந்து நம்ம எப்பவுமே வந்து கோல்டை வந்து டேப்லெட் போட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்பூட்டம் வருது அப்படின்னா அந்த ஸ்பூட்டம்ல தான் வந்து எல்லா வைரஸ் அண்ட் பாக்டீரியாவும் வந்து ட்ராப் பண்ணி வைக்க முடியும். ஸோ நம்ம ஒன்ஸ் அந்த ரன்னிங் நோஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த வைரஸை ட்ராப் பண்றதுக்காக எதுவுமே இருக்காது. ஸோ மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்றது மியூக்கஸை செக்ரீட் பண்ணி அது மூலயமா வந்து வைரஸ்க்கும் பாக்டீரியாவுக்கும் அகெயின்ஸ்டா வந்து ஆட் பண்ணுது. அடுத்தது டெம்பரேச்சர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து நம்மள அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னாலும் நேச்சுரலாவே நம்மளுக்கு பாடியோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும். ஸோ நம்மளுக்கு ஃபீவர் வரும்.
அந்த ஃபீவர்னால வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து அந்த பாக்டீரியா அண்ட் வைரஸ் cannot hold that temperature. ஸோ அதில் அந்த டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதுனால வந்து they will be killed. அடுத்தது லோ பிஹெச். ஸோ லோ பிஹெச்னா என்ன, அசிடிட்டி வந்து பிஹெச் லெவல் வந்து 7க்கு கீழே இருந்துச்சுனாவே அது ஆசிட். ஸோ ஹெச்சிஎல்க்கு அப்படின்னு அந்த ஆசிட்க்கு வந்து பிஹெச் வந்து ரொம்பவே லோவா இருக்கும். ஸோ பிஹெச் வந்து லோ பண்றது மூலயமா வந்து நம்மளுக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. this acid can kill the microbes. ஸோ இந்த மாதிரி pH லோவர் பண்றது மூலமா வந்து நம்மள இம்யூனிட்டியை கெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டர்ஃபெரான்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இன்டர்ஃபெரான்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா தே ஆர் ஆன்டிவைரல் ஏஜென்ட்ஸ். அதாவது இது வந்து கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா நம்ம உடம்புல இருக்கிற நார்மலா இருக்கிற ஹெல்த்தி செல்ஸை போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி வைரஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண வைக்கும். அதாவது நம்ம நார்மலா பாடியில நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற செல்ஸை போயிட்டு இந்த இன்டர்ஃபெரான்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணும். நீ போயிட்டு இந்த வைரஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்த்தி செல்ஸை போய் இன்டியூஸ் பண்றது மூலமா நம்ம பாடியில இருக்கிற ஹெல்த்தியான செல்ஸ் போயிட்டு அந்த வைரஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றது மூலமா வந்து வைரஸை டெஸ்ட்ராய் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபெரான்ஸோட வேலை. ஸோ தே ஆர் ஆன்டிவைரல் ஏஜென்ட்ஸ். அடுத்தது ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன் இந்த மோனோசைட்ஸும் நியூட்ரோஃபில்ஸும் ஃபேகோசைட்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இது என்ன பண்ணுன்னா ஒரு பாக்டீரியா வந்திருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியாவை போயிட்டு என்கல்ஃப் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு தான் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த இன்னேட் இம்யூனிட்டி எல்லாமே வந்து நான் ஸ்பெசிஃபிக். அதாவது ஒரு பர்டிகுலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணாது. பட் ஜென்ரலாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டா ஜென்ரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து இந்த இன்னேட் இம்யூனிட்டி ஆக்ட் ஆகும். அடுத்தது அக்வைர்டு இம்யூனிட்டி அப்படின்னா பர்டிகுலரா வந்து இது எல்லாமே ஸ்பெசிஃபிக். ஸோ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸை எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த அக்வைர்டு இம்யூனிட்டி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் என்ன அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இப்போ ஏதோ ஒரு வைரஸ் வருது அப்படின்னா அந்த வைரஸை டைரக்டாக போயிட்டு அட்டாக் பண்ணி அதை கில் பண்ணுறது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இதை நான் வந்து டி செல்ஸ் பார்க்கும்போது நான் சொன்னேன். ஸோ லிம்போசைட்ஸ் அப்படின்றதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ். அதுல இந்த டி செல்ஸ் வந்து டைரக்டா போயிட்டு அந்த பேத்தோஜனையே வந்து கில் பண்ணிடும். பட் பி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா இந்த மாதிரி ஆன்டிபாடிஸை வச்சு ஆன்டிஜென்ஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்றது வந்து பி செல்ஸ். பட் டி செல்ஸ் அப்படின்றது வந்து டைரக்டா போயிட்டு அந்த பேத்தோஜன் இந்த ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ற அந்த பேத்தோஜனையே வந்து கில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஆன்டிபாடி மீடியேட்டட் அப்படின்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றது மூலயமா வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி வர்றது வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பி செல்ஸ். இப்போ டி செல்ஸ்னு சொன்னேன். அந்த டி செல்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. டி கில்லர் செல்ஸ் அண்ட் டி ஹெல்பர் செல்ஸ் இருக்கு. ஸோ டி கில்லர் செல்ஸ் தான் வந்து டைரக்டா போய் பேத்தோஜன்ஸை அட்டாக் பண்ணி கில் பண்றது. இந்த டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணுன்னா பி செல்ஸை போயிட்டு இன்டியூஸ் பண்ணி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ இந்த செல் மீடியேட் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்றது brought about by பி செல்ஸ். ஸோ இந்த பி செல்ஸ் தான் வந்து ஆன்டிஜென் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் வில் ஆக்ட் அகைன்ஸ்ட் த ஆன்டிஜென். அண்ட் இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து வில் இன்டியூஸ் பி செல்ஸ் டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். ஸோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அப்படின்றது தான் வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனே வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா வந்து ஆன்டிஜென்ஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்றது. அண்ட் பிரைமரி இம்யூன் சிஸ்டம் அண்ட் செகண்டரி இம்யூன் சிஸ்டம். ஸோ பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு பேத்தோஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ள வருது. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணி அதை கியூர் பண்ணிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதோட இன்ஃபெக்ஷனை வந்து கியூர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஆன்டிஜனை ரெகக்னைஸ் பண்ணி இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, இது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, இதை எப்படி கியூர் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு இதை வந்து தன்னோட மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னு வரும்போது கொஞ்சம் கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் செகண்ட் டைம்ல செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா செகண்ட் டைம் சேம் டிசீஸ் நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணும்போது ஈஸியா வந்து 2 or 3 daysல வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆயிடும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து இதுக்கு எப்படி அதை கியூர் பண்ணணுன்றது தெரியும். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா நிறைய ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கில் பண்ணிடும். ஸோ இந்த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் இந்த பிரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்லோவாகவும் ஷார்ட் லிவ்டாகவும் இருக்கும். இதுவே செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கேன் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ் இமீடியட்டா இருக்கும். அண்ட்
கொஞ்சம் லாங் டியூரேஷனுக்கு இருக்கும். அடுத்தது இப்போ ஆன்டிபாடிஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஸோ ஆன்டிபாடிஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஜென்ரலி நம்ம பாடியில இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை எந்த ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் தான் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல பிரைமரி செகண்டரி அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மெச்சூர் பண்ற அளவுக்கு பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண வைக்கிறதுக்கு இத செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்ன நம்ம பாடியில இருக்கு அப்படின்னா போன் மேரோ, தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே வந்து தைமஸும் போன் மேரோவும் வந்து மேமல்ஸ்ல இருக்கக்கூடியது. பேர்ட்ஸ்ல இருக்கக்கூடியது அப்படின்னா பர்சா ஆஃப் ஃபேப்ரிகஸ் அப்படின்ற ஒரு ஆர்கன் வந்து பேர்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த ஆர்கன்ஸ் மூலமா வந்து நம்மளுக்கு லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் மூலமா வந்து நம்மளுக்கு ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது இந்த செகண்டரி இது வந்து ஆன்டிஜென்ஸை ட்ராப் பண்ணி கொடுத்து இட் மேக்ஸ் அவைலபிள் ஃபார் த லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் தான் வந்து antibodies. Lymphocytes are nothing but they are white blood cells. White blood cells லோட types தான் வந்து lymphocytes. This lymphocytes are 2 types. நம்ம முன்னாடி பார்த்தது B cells and T cells. So these B cells and T cells தான் வந்து antigen against fight பண்ணக்கூடியது. So they make the lymphocytes to fight against the antigens. And முக்கியமான secondary lymphoid organs னு பார்த்தோம்னா lymph nodes, appendix and spleen. ஸோ இதுல இந்த மால்ட், கால்ட் அண்ட் பால்ட் இது எப்பவுமே வந்து டிஎன்பிசில ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ மால்ட்னா என்னன்னா மியூகோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டல் டிஷ்யூ. ஸோ மியூக்கஸ் அசோசியேட்டடா வந்து நம்மளுக்கு லிம்ஃபாய்டல் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸா வந்து ஆக்ட் பண்ணும். அண்ட் கால்ட் அப்படின்னா கட்ல இருக்கக்கூடிய லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. அண்ட் பால்ட் அப்படின்னா பிராங்கியல். ஸோ நம்ம அந்த லங்ஸுக்கு போற அந்த டூ பிரான்ச்சஸ் தான் வந்து பிராங்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராங்கியல் இருக்கக்கூடிய லிம்ஃபாய்டல் டிஷ்யூஸ் தான் வந்து பால்ட். ஸோ மால்ட், கால்ட் அண்ட் பால்ட்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஸோ ஆன்டிபாடிஸ் வந்து மேஜரா வந்து 5 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஐஜிஜி அப்படின்றது காமா. ஸோ இது பிரைமரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி. அண்ட் ஐஜிஎம், ஐஜிஏ, ஐஜிடி அண்ட் ஐஜிஇ. ஸோ இந்த ஐஜிஇங்கிறது வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம பாடி வந்து ஓவரா வந்து ஒரு டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா, ஒரு ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டா ஓவர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஹைப்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல ஒரு ஷாக் கிரியேட் ஆகும். அதான் அனாஃபைலாட்டிக் ஷாக். எதனால அப்படின்னா ஓவர் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால அனாஃபைலாட்டிக் ஷாக் இருக்கும். ஸோ அந்த ஷாக் அப்ப அதை குறைக்கிறதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுறதா வந்து இந்த ஐஜிஇ. ஸோ இம்யூனோகுளோபுலின்ஸ், இது ஐஜிக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா இம்யூனோகுளோபுலின்ஸ். ஸோ ஆன்டிபாடிஸ்னா ஒன்றும் கிடையாது, நத்திங் பட் தே ஆர் இம்யூனோகுளோபுலின்ஸ். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அக்ளூட்டினேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்ளூட்டினேஷன் அப்படின்றது ஆன்டிஜன் வரும்போது இந்த ஆன்டிபாடி போயிட்டு ஃபைட் பண்ணி அவங்கள மூவ் பண்ண முடியாம ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்றது தான் வந்து அக்ளூட்டினேஷன். precipitation also similar type. precipitation அப்படின்றதும் வந்து similar தான். ஆப்சோனைசேஷன்ல என்ன நடக்கும்னா ஆப்சோனின்ஸ் அப்படின்ற கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு பாக்டீரியா வருதுன்னா அந்த பாக்டீரியா மேல போயிட்டு இந்த ப்ரோட்டீன்ஸ் பைண்ட் ஆகிக்கும். பைண்ட் ஆகுறது மூலமா this will be easy for the antibodies to attack the பாக்டீரியா. ஸோ இவங்க ஈஸியா போயிட்டு அந்த இது மேல பைண்ட் ஆகிக்கிறது மூலமா வந்து ஆன்டிபாடிஸ்க்கு இவங்களை வந்து ட்ராப் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த பாக்டீரியா மேல போயிட்டு பைண்ட் ஆயிட்டு இதை வந்து ட்ராப் பண்ணி ஆன்டிபாடிஸ்க்கு கொடுக்கும். ஸோ தட் ஈஸியா வந்து ஆன்டிபாடிஸ் கேன் டெஸ்ட்ராய் திஸ் ஆன்டிஜன். அடுத்தது நியூட்ரலைசேஷன் அப்படின்றது அவங்கள இன்ஆக்டிவேட் பண்றது தான் வந்து நியூட்ரலைசேஷன். அடுத்தது வேக்சின்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேக்சின் வாஸ் ஜென்ரேட்டட் பை எட்வர்ட் ஜென்னர். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்மால் பாக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா தான். இப்போ ஸ்மால் பாக்ஸ் எல்லாமே வந்து எராடிகேட் பண்ணியாச்சு. அடுத்தது லூயிஸ் பாஸ்டர் வந்து அகெயின்ஸ்ட் ராபிஸ், ஆந்த்ராக்ஸ் அண்ட் காலரா இதுக்கு அகெயின்ஸ்டா வேக்சின் டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் போலியோ வேக்சின் இஸ் டெவலப் பை ஜோனாஸ் சாக். அண்ட் பிசிஜி வேக்சின் ஃபேமஸ் ஆனது டியூபர்குலோசிஸ்க்கு அகெயின்ஸ்டா கொடுக்குறது. இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா பெசிலஸ், கால்மிட்டி அண்ட் குரின். ஸோ இதோட இன்வென்ட் பண்ணவங்களோட பேரே வந்து இந்த வேக்சினுக்கு வச்சிருக்காங்க. அண்ட் வேக்சின்ஸ்ல
டைப்ஸ் வேக்சின்ஸ் வந்து அதோட முக்கியமான வேலை என்னன்னா இம்யூனைசேஷன் ப்ராசஸ். அதாவது வேக்சின்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வந்து பேத்தோஜென்ஸை வந்து அதோட விருலண்ட்டை கம்மி பண்ணி நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கறது மூலயமா வந்து நம்மளோட ஆன்டிபாடிஸ் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணி அதோட மெமரி செல்ஸ்ல வந்து இந்த ஆன்டிஜனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் உண்மையாவே வந்து நம்மளுக்கு அந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணும்போது இந்த நிறைய ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இட் கேன் கியூர் த டிசீஸ். ஸோ வேக்சினேஷனோட காமன் பேசிக் கான்செப்டே வந்து இதுதான். ஸோ இதுல டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின்ல என்ன பண்ணுவாங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. லைவ் அட்டெனுவேட்டட், கில்டு வேக்சின் அண்ட் டாக்ஸாய்ட்ஸ். ஸோ லைவ் அட்டெனுவேட்டட்னா இப்போ நான் சொன்னது லைவா வந்து ஒரு பேத்தஜன் ஒரு வைரஸை வந்து உயிரோட எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அதோட விருலண்ட் அது அஃபெக்ட் பண்ற அந்த அதனுடைய சக்தி அதோட வீரியத்தை வந்து குறைச்சிட்டு அதை வந்து நம்ம பாடிக்குள்ள கொடுப்பாங்க. ஸோ அதோட வீரியத்தை குறைச்சி நம்ம பாடிக்குள்ள கொடுக்கும்போது நம்ம பாடியால அதை ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ அட்டாக் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து உண்மையானே அந்த டிசீஸ் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணும்போது ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஈஸியா ஃபைட் பண்ண முடியும். அடுத்தது கில்டு அப்படின்னா ஒரு பேத்தஜனை எடுத்துட்டு அதை கில் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம பாடிக்குள்ள கொடுக்கும்போது வந்து எப்படி இருந்தாலும் அதோட அந்த வைரஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது வந்து நம்ம பாடி வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கேற்ற மெமரி செல்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ்ல என்னன்னா எம்எம்ஆர் வேக்சின், மீசல், மம்ஸ், ருபெல்லா. எம்எம்ஆர் வேக்சினும் வேரிசெல்லா வேக்சின் அப்படின்றது சிக்கன் பாக்ஸ்க்கு அகைன்ஸ்டா கொடுக்கறது. அண்ட் கில்டுல பார்க்கும்போது நம்மளுக்கு போலியோ வேக்சின். ஸோ போலியோ வேக்சின் எல்லாமே கில்டு தான். அடுத்தது டாக்ஸாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கெமிக்கல்ஸ் செக்ரீட்டட் பை ஆல்ரெடி பாக்டீரியாவும் வைரஸும் வந்து கெமிக்கல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும் இல்லையா, அந்த கெமிக்கல்ஸை எடுத்து நம்மளுக்கு வேக்சின்ஸா கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஸோ தட் நம்ம பாக்டீரியாவுக்கு அகைன்ஸ்டா நம்ம இம்யூன் ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸுக்கு அகைன்ஸ்டா வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா டிபிடி, டிப்தீரியா, பெர்டூசிஸ் அண்ட் டெட்டானஸ். ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா கொடுக்கறது வந்து இந்த டாக்ஸாய்ட் வேக்சின்ஸ். அடுத்தது செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ்ல என்ன அப்படின்னா அந்த ஆன்டிஜென் பேத்தோஜனை விட்டுட்டு அந்த பேத்தோஜன் ப்ரொடியூஸ் பண்ற ஆன்டிஜென்ஸை எடுத்து நம்ம பாடிக்குள்ள கொடுப்பாங்க. இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹெப்பாடைட்டிஸ் பிக்கு கொடுக்கப்படுற வேக்சின் வந்து செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். தேர்ட் ஜெனரேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேத்தோஜென்ஸையே விட்டுட்டு ஆர்டிஃபிஷியலா வந்து அவங்களே சிந்தட்டிக்கா வந்து அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. வேக்சின்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலா ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து நம்ம பாடிக்குள்ள கொடுக்கறதுனால அதுக்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம பாடியில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். லேட்டஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ். ஸோ ரிகாம்பினன்ட் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்ஏவை ஆல்டர் பண்றது மூலயமா வந்து நம்ம வேக்சின்ஸ் அதாவது வைரஸோட டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவை மாத்தி அதை வந்து வேக்சின்ஸா கொடுக்கறதா வந்து இந்த ரிகாம்பினன்ட் வேக்சின்ஸ் ஆர் டிஎன்ஏ வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேட்ச்ல கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் மிஷன் இந்திரதனுஷ். ஸோ மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறது வேக்சின்ஸை கொடுக்கறதுக்காக எல்லா மக்களுக்குமே வந்து வேக்சின்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மிஷன் இந்திரதனுஷ். இது யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2014ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. எதுக்காக அப்படின்னா அகைன்ஸ்ட் 12 வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ்க்காக. ஸோ என்னென்ன டிசீசஸ் அப்படின்றது கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அகைன்ஸ்ட் டிபிடின்றது டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டானஸ். அடுத்தது எம்எம்ஆர், மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா. ஸோ இதுக்கு அடுத்தது நியூமோகாக்கல் டிசீஸ் அப்படின்றது நியூமோகாக்கல் நிமோனியா அப்படின்றது ஒரு லங் டிசீஸ். ஸோ நியூமோகாக்கல் நிமோனியா அண்ட் மெனிஞ்சிட்டிஸ். அடுத்தது நிமோனியா காஸ்ட் பை, இதுவும் நிமோனியா தான் பட் this pneumonia is caused by pneumococcal bacteria. This disease was caused by Haemophilus influenza type B. So இத HIB அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹெப்பாடைட்டிஸ், டயரியா, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா கொடுக்கறது தான் வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். இப்போ ரீசெண்டா இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் இந்திரதனுஷ் 2.0 அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அகைன்ஸ்ட் 8 வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் என்ன அப்படின்னா 90% கவரேஜ் இருக்கணும். 90% ஆஃப் த பீப்புள் வந்து வேக்சின் கொடுத்து இம்யூனைசேஷன் கொடுக்கணும் அப்படின்றத அப்ஜெக்டிவ். இதுல 8 என்னென்ன இல்லை அப்படின்னா ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் இல்லை, அடுத்தது மீசல்ஸ் இருக்கு, ருபெல்லாவும் மம்ஸும் இல்லை, அண்ட்
நியூமோகாக்கல் இந்த ஹிப் இல்லை. ஸோ நிமோனியா காஸ்ட் பை ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி ஹிப் இல்லை. ஸோ மீதி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த 8 டிசீஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொலோஸ்ட்ரம் ப்ரொவைட்ஸ் naturally acquired active immunity, naturally acquired passive immunity, artificially acquired active immunity, artificially acquired passive immunity. ஸோ இதுல கோலோஸ்ட்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மதர் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் மூலயமா வந்து பாசிவ் இம்யூனிட்டி பாஸ் ஆகும். ஸோ அப்போ கோலோஸ்ட்ரம் அப்படிங்கிறது அந்த பிரஸ்ட் மில்க்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து கோலோஸ்ட்ரம். ஸோ ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாராடோப் அப்படின்றது ஆன்டிபாடியில இருக்கக்கூடிய அந்த 2 ஆர்ம்ஸ் சொன்னா ஒய் ஷேப்ல. ஸோ அந்த ஒய் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்ஸ்ல இந்த ஆர்ம்ஸ் தான் வந்து பாராடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்டிஜென்லயும் வந்து இந்த ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஆர்கன் இருக்கும், அதுக்கு பேரு எபிடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டிபாடியில இருக்கக்கூடிய ஆர்கன் விச் பைண்ட்ஸ் வித் ஆன்டிஜென் அப்படின்னு கேட்டா அது பாராடோப். ஆன்டிஜென்ல இருக்கக்கூடிய ஆர்கன் which binds with the antibody அப்படின்னு கேட்டா that is epitope. So இங்க ஆன்சர் வந்து ஆன்சர் சி. முன்னாடி क्वेश्चनக்கு ஆன்சர் naturally acquired passive immunity. So ஆன்சர் பி தான் வந்து இதுக்கு. அண்ட் இதுக்கு ஆன்சர் சி. ஸோ ஆன்டிஜென் கூடிய ஆன்டிஜென்ல வந்து பைண்ட் ஆகிற சைட் தான் வந்து பாராடோப். ஸோ ஒரு ஆன்டிபாடி ஆன்டிஜென்ல போயிட்டு பைண்ட் ஆகுறது தான் வந்து பாராடோப். அடுத்தது which is not a macrophage. இதுவும் நான் சொல்லியிருக்கேன். மேக்ரோஃபேஜ் அப்படின்றது இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா வரும்போது அதை என்கல்ஃப் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்றது தான் வந்து மேக்ரோஃபேஜ். ஸோ இதுவும் நான் போன கிளாஸ்ல சொன்னேன். பிளட் செல்ஸ்ல மோனோசைட் வந்து மேக்ரோஃபேஜா ஆக்ட் ஆகும். அண்ட் மைக்ரோக்ளியா அண்ட் கஃபர் செல்ஸ் இதுவும் ரெண்டுமே வந்து மேக்ரோஃபேஜ் தான். மைக்ரோக்ளியா அப்படின்றது பிரெயின்ல இருக்கக்கூடியது, இந்த கஃபர் செல்ஸ் அப்படின்றது லிவர்ல இருக்கக்கூடியது. ஸோ மீதி இருக்கிறது வந்து இந்த லிம்போசைட்ஸ். ஸோ இந்த லிம்போசைட்ஸ்ல தான் நம்மளுக்கு என்னன்னா டி லிம்போசைட்ஸும் பி லிம்போசைட்ஸும் டி செல்ஸும் பி செல்ஸும் இருக்கு. ஸோ டி செல்ஸ் வந்து என்ன பண்ணும், டைரக்டா அந்த வைரஸை அட்டாக் பண்ணி அதை கில் பண்ணிடும். பி செல்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸை வச்சு இன்ஆக்டிவேட் பண்ணும். So the answer is D. அடுத்தது true about interferon. So interferon பொறுத்த வரைக்கும் எது true? இதுவும் சொன்னது. So answer is A. So இது வந்து ஒரு antiviral agent. And B cells are activated by. இது கொஞ்சம் ட்ரிக்கியான question. So B cells எது ஆக்டிவேட் பண்ணும்? B cells அப்படின்றது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடியை இன்டியூஸ் பண்ணக்கூடியது யாரு, ஆன்டிபாடியை இன்டியூஸ் பண்ணக்கூடியது யாரு? ஸோ ஆன்டிஜன் அப்படின்றது ஆன்டிபாடி ஜெனரேட்டர்ஸ். ஸோ ஆன்டிஜன் அப்படிங்கிறது தான் வந்து பி செல்ஸ், அதாவது ஆன்டிபாடியை இன்டியூஸ் பண்றது. ஸோ பி செல்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை ஆன்டிஜன். ஸோ த ஆன்சர் இஸ் டி. அடுத்தது நேம் த வேக்சின் தட் இஸ் ஜாயிண்ட்லி டெவலப்டு பை ஜெர்மன் கம்பெனி பயோடெக் அண்ட் யூஎஸ் ஃபார்மா ஜெயின் Pfizer. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் வந்து BNT162 அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் டெவலப்டு பை ஜெர்மனி. என்ன வேக்சின் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் வேக்சின் அப்படின்னா mRNA வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ mRNA வேக்சின் அப்படின்றது தான் இது வரைக்கும் மோஸ்ட் எஃபெக்டிவ் வேக்சின். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் mRNA வேக்சின் வந்து டெவலப்டு பை யாருன்னு கேட்டா இந்த ரெண்டையும் சொல்லணும். இதை மாத்தி எப்படி கேட்பாங்கன்னா which is the first mRNA வேக்சின் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு BNT162. அடுத்தது the immunity that is transient lasting for few days or weeks. So கொஞ்ச நாளைக்கு தான் வந்து அந்த இம்யூனிட்டி இருக்கும், அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இம்யூனிட்டி போயிடும் அப்படின்ற இம்யூனிட்டி எது? So the answer is B. So passive type எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி சீக்கிரமா போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஆன்டிபாடிஸை வெளியில இருந்து கொண்டு வந்து கொடுத்தாலே அது வந்து நான் என்ன சொன்னேன் பாசிவ். ஸோ பாசிவ்ல வந்து ஆன்டிபாடிஸை ரெடியா வந்து நம்ம பாடிக்குள்ள வெளியில இருந்து இன்சர்ட் பண்றதுனால நம்ம பாடி நேச்சுரலா அதை ஃபைட் பண்ணாது. ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஆன்டிபாடிஸ் தான் வந்து இது பண்ணும். ஸோ அதனால இம்யூனிட்டி அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஸோ ஈஸியா வந்து அந்த இம்யூனிட்டி போயிடும் கொஞ்ச நாள்ல. ஸோ passive acquired immunity வந்து last only for few days. அடுத்தது live vaccines. live vaccines அப்படின்னா எந்த டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம லைவ் வேக்சின்ஸ் கொடுக்குறோம்? ஸோ மீசல்ஸ்க்கு தான் வந்து லைவ் வேக்சின்ஸ் கொடுக்குறோம்.
இந்த ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்றது வந்து இட் இஸ் அ கில்டு வேக்சின் தான் வந்து நம்ம ஓரல் போலியோ வேக்சின்ல கொடுக்கணும். அடுத்தது ஆன்டிபாடி ஃபார்மேஷன் இஸ் ஸ்டிமுலேட்டட் இன் த ஹோஸ்ட் பை அட்மினிஸ்ட்ரிங். ஸோ ஆன்டிபாடி ஃபார்மேஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்றது எது? ஸோ ஆன்டிபாடி ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட் பண்றது எது? The answer is option A, vaccines. ஏன்னா வேக்சின்ல என்ன இருக்கு, மைக்ரோப்ஸும் ஆர் பேத்தோஜென்ஸ் அதோட வீரியத்தை குறைச்சு விருலண்ட்டை குறைச்சு நம்ம பாடிக்குள்ள அட்மினிஸ்டர் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆன்டிபாடி ஃபார்மேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்றது வேக்சின்ஸ். 10th question. இது யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நேம் a clinical trial in which blood is transfused from a recovered COVID-19 patients to a coronavation patient who is in critical condition. So critical conditionல இருக்கவங்களுக்கு நம்ம ரீசெண்டா வந்து இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அப்படின்றத வந்து ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். அண்ட் திஸ் பிளாஸ்மா தெரப்பி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ த ஆன்சர் இஸ் பிளாஸ்மா தெரப்பி பிகாஸ் அவங்க கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி ரெடியா இருக்கிற ஆன்டிபாடிஸ் எடுத்து கொடுத்தாதான் வந்து அவங்களுக்கு ஃபாஸ்டா வந்து அந்த டிசீஸ் வந்து கியூர் ஆகும். ஸோ நம்ம பாடியிலேயே நேச்சுரலா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி இந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ் எடுத்து நம்ம கொடுக்கும்போது ஈவன் தோ அதோட இம்யூன் பவர் வந்து கம்மியா இருந்தாலும் அது வந்து ஃபாஸ்டா ஆக்ட் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்து நம்ம டிசீஸ் கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஈஸிலி கியூர் த டிசீஸ். அடுத்தது இது பார்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். ஸோ பார்ட் 1 பார்த்தவங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இதான் ஆன்சர், உங்களோட ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் செஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிஎன் எக்ஸாம்ஸ் சேனல். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அன்அகாடமி லேர்னிங் ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது மறக்காம யூ கேன் யூஸ் திஸ் கோட் KPUS, get 10% discount. So I wish everybody to crack the TN exams. So thank you.